ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நந்தினி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, பிபி அக்ரகாரம் பேரேஜ் தான் வந்திருக்கேன். உயிரோட மீன்லாம் இங்கே வந்து கிடைக்கும். ஆற்றுலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வருவாங்க. காலையில் ஒரு 8 மணிக்கு 7:30 மணிக்கு இப்படி போனோம்னா நம்மளுக்கு நல்ல மீன்லாம் கிடைக்கும். ஜிலேபிலாம் வந்து ரேட் வந்து 100 ரூபா தான் போடுவாங்க. பாருங்கள், இந்த ஒரு ஜிலேபி மட்டுமே 1 கிலோ வந்தது. நாங்கள் மீதி வந்து சின்ன ஜிலேபி வந்து 2 கிலோ வாங்கினோம். நாட்டு ஜிலேபி வந்து ரொம்ப கருப்பாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு ஜிலேபி வந்து அப்படியே கட்லா பீஸ் மாதிரி விழுகும். கட்லா லோகுலாம் பீஸ் போட்டால் எப்படி விழுகும், அந்த மாதிரி விழுகும். இந்த பாட்டி வந்து ரொம்ப வருஷமாக க்ளீன் பண்ணுறாங்க. ஒரு கிலோவுக்கு 10 ரூபா தான் வாங்குவாங்க. நம்ம விருப்பம் இருந்து எக்ஸ்ட்ரா கூட கொடுக்கலாம். எத்தனை பேர் இருந்தாலும் நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க நம்மளுக்கு. அப்புறம் பாப்பாவும் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தா. அங்கே வந்து ஒரு வெயிலாக இருக்கும் கொஞ்சம். அப்புறம் மீன்லாம் நல்லா கட் பண்ணி போட்டாங்க. அருகாமனையிலே அவங்க வந்து மீனெல்லாம் சூப்பராக கட் பண்ணிடுவாங்க. அறுத்தா கூட அந்த மீன் வந்து எப்படி துள்ளுது பாருங்கள். இருக்கிறதுலே டேஸ்ட்டான மீன் ஆற்றுல வந்து ஜிலேபி மீன் தான். ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும். ஆனால் முள்ளாக இருக்கும், நம்ம பார்த்து தான் சாப்பிடணும். பாருங்கள், இது வந்து ரொம்ப பெரிய மீன் ஜிலேபி. அதையும் அருவாமனையிலே அறுத்துட்டாங்க. இதுதான் வந்து 1 கிலோவுக்கு மேலே வந்தது. கொஞ்சம் பெருசாக இருக்கனால கிலோ வந்து 130 ரூபா போட்டாங்க. பீஸ் வந்து நல்லா ரவுண்டு பீஸ் நல்லா உழுகும். ஜிலேபி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது உயிர் மீனுங்கிறதுனால இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஐஸில் போடாத மீனை நம்ம பார்த்து வாங்கணுங்க. நிறையா கடைங்க இருக்கும். ஒரு சில டைம் வந்து சீக்கிரமாக விற்றுட்டு அவங்க போயிடுவாங்க. லீவ் டைம்லலாம் வந்து மீன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நம்ம சீக்கிரமாக போய் வாங்கணும் வேணும்னா. எப்பவுமே வந்து மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ணும் அப்படின்னா அந்த பிபி அக்ரகாரம் தாண்டி ரவி மகால் இருக்குல்ல, அந்த சந்துக்குள்ளே லாஸ்ட்டாக வந்தோன்னா மீன் கடை இருக்கும். ஆற்றுலேயே வந்து உயிரோட மீன்லாம் வந்து பிடிச்சி வந்து விற்றுட்ருக்குறாங்க. இந்த பாட்டி இவ்வளோ பெரிய மீனை சூப்பராக அறுத்து கொடுத்துருந்தாங்க. நீட்டாக பீஸ் போட்டாங்க. பாருங்கள் எப்படி அறுக்குறாங்கன்னு. அவங்க வந்து ரொம்ப வருஷமாக அறுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ மீன்னாலும் ஃபாஸ்ட்டாக அறுத்துருவாங்க. நீட்டாகவும் அறுத்து தருவாங்க. மீன் வந்து நல்லா நீட்டாக அறுத்தது தான் நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய் பாய்.